ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 12வது வசனம், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு. இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு இருக்கும்போது இதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல சொல்கிறது ஏசாயா 43:12 சொல்கிறதுல, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்படுகிறதான ஒரு சாட்சி. எப்படி சொல்கிறார் ஆண்டவர்? என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறதே நான் தேவன் என்பதற்கு ஒரு சாட்சி அப்படின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பதே, நீங்கள் இஸ்ரவேல்னு ஒரு நாட்டையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதர்களையும் எபிரேய மொழியையும் நீங்கள் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுனாலே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பது சாட்சி. இதுதான் அவர் அந்த இடத்துல சொல்கிறார். இது நம்ம இதை தியானிக்க போகிறோம். இன்னொரு வசனமும் இருக்குது, அதையும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த 2 வசனத்திலையும் கர்த்தர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே ஏசாயா 43 சொல்றது யூதர்களை பார்த்து, இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பூமியில இருப்பது எனக்கு சாட்சி. எப்படி? நானே கர்த்தர் என்பதற்கு அது ஒரு சாட்சி. அதே நேரத்தில் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் என்பது சபையை குறிக்கிறதான வார்த்தை. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பூமி எங்கிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் என்னவா இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஏறக்குறைய ரெண்டும் ஒரே ரிசம்பலன்ஸான வசனம். ஆனா இது யூதர்களை பார்த்து சொல்றது, இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றது, இது சபையை பார்த்து கர்த்தர் சொல்றது. இன்னும் சொல்ல போனா இது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்குரிய ஜனங்களை பார்த்து சொல்வது, இது புதிய ஏற்பாட்டு கிருபையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்குரியவர்களை பார்த்து சொல்வது, நம்மளை பார்த்து சொல்வது, அது இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்வது. இந்த 2 சாட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அங்கேயும் சொல்றார் தேவன், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. இது எனக்கு நீங்கள் பூமி எங்க என்னவா இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஏசாயா 43 இஸ்ரவேலர்கள் இந்த பூமியில் இருப்பது எப்படி சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த 5-6 வசனங்கள் சொல்லுது. ஏசாயா 43:5-6 சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் எங்கும் காணாமல் போயிட்டாங்க. அவங்க சிதறடிக்கப்பட்டுட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. இப்படி காணாமல் போன இஸ்ரவேலர்களை மீண்டும் ஆண்டவர் இஸ்ரவேல்னு ஒரு தேசத்தை உருவாக்கி திருப்பி நான் கொண்டு வந்து அதே தேசத்துல கொண்டு வருவேன்னு ப்ராஃபஸியா சொன்னது, தீர்க்க தரிசனமா சொன்னது. இந்த வசனம் சொல்லும் போது, ஏசாயா 43 சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படவே இல்லை. இன்னும் இது எசேக்கியா ராஜா காலத்தில் நடக்கிறதான சில சம்பவம். ஜனங்கள் சிதறடிக்கப்படவே இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க சிதறடிக்கப்படுவீங்க, பூமி எங்கும் போவீங்க, போயிட்டு திருப்பி உங்களை என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்து இதே தேசத்துல வைப்பேன். இந்த சம்பவம் எப்ப நிறைவேறுச்சு, இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 1918 அவர்கள் திரும்பி வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எப்படி அப்படின்னா, கிபி 70 அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க தங்கள் தேசத்தை விட்டு. 1918 வரைக்கும் அவர்கள் தேசம் இல்லாமல் அலைந்தார்கள். அவர்கள் ஒரு சிதறி போய் பூமியின் கடையாந்தரத்தில் 4 பக்கமும் 4 திசையில் அவங்க போயிட்டாங்க. ஏறக்குறைய 1900 வருஷம். அப்படி போனவங்க திருப்பியும் கர்த்தர் சொல்றாரு, கிழக்கிலிருந்து கொண்டு வருவேன், வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. 1918 நல்லா கவனிங்க, நம்ம இது ஏன் இதை சொல்றோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. 1918 முதலாம் உலக யுத்தம் முடிவடைந்த உடனே பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமா இஸ்ரவேல் அந்த பாலஸ்தீனா பகுதிக்கு இஸ்ரவேலர்கள் வருவதற்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது. தங்கள் சுய தேசத்துக்கு திரும்புவதற்கு உரிமை கொடுக்கப்பட்டது. இதுதான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதான காலகட்டம். திருப்பி வர சொன்னார் ஆண்டவர், அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தார். சிதறடித்தவரே திருப்பி கொண்டு வருவதற்கு என்ன பண்ணாரு? பர்மிஷன் கொடுத்தார். 1918 38 வரைக்கும் இவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாதி பேர் கூட என்ன செய்யல, வரல. பூமியில அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருந்த இடத்துலயே நல்லா சேஃபா இருந்துட்டாங்க. அவங்க இருந்த இடத்துல சேஃபா இருந்த உடனே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்னன்னா, கடைசி காலத்தில் அவங்க எங்க வரணும்? தங்கள் சொந்த தேசத்துக்கு வரணும். அப்பதான் மற்ற காரியங்கள்லாம் நிறைவேறும். ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க?
தங்களுக்கு சொந்த தேசம் இருக்குதுன்ற அதை பற்றிலாம் கவலை இல்லை. இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோறு கண்ட இடமே சொர்க்கன்ற மாதிரி ஜெர்மனியில், ரஷ்யாவில், அங்கே ருமேனியாவில் எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. எத்தனை வருஷம்? 1900 வருஷம். அப்படி செட்டில் ஆனோன்னா ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்க திருப்பி கொண்டாடணும். கொண்டு வருவதற்கு கர்த்தர் யூஸ் பண்ண மிக முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஹிட்லரை எழுப்பி விடுறாரு. ஹிட்லரை எழுப்பி விட்டு திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வேலை செய்கிறாரு. ஹிட்லர் எழும்புறாரு. ஹிட்லர் அடிக்க தொடங்குறாரு. 60 லட்சம் யூதர்களை கொலை பண்ணுறாரு. இப்போ கொலை பண்ண உடனே இப்போ தான் இஸ்ரவேலர்களுக்கு தெரியுது, நாம் எந்த தேசத்தில் எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம தேசத்தில் இருக்கிற மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இஸ்ரவேலர்கள் தப்பிச்சா பொழைச்சா போதும், எப்படியாவது வந்தா போதும் அப்படின்னு சொல்லி தங்கள் சுய தேசத்துக்கு வருகிறார்கள். இதுதான் வடக்கை பார்த்து கொடு என்றும் ரஷ்யாவில் இஸ்ரவேலர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஸ்டாலின் சொல்றவர் தான் அங்கே சர்வாதிகாரியாக இருந்தார். அவர் சொன்னார், நீங்களும் உங்க சொந்த தேசம் போகணும்னா 1918 ஃப்ரீயா இருந்துச்சு, போக சொன்னா போல, நீங்க போகணும்னா எல்லாரும் அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏதுற மாதிரி நீங்க காசு கட்டிட்டு போங்கன்னு. டாக்டர்ஸ் பல லட்சம் கட்டணும், இன்ஜினியர்ஸ் பல லட்சம் கட்டணும், படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்தால் நீங்க போயிடலாம். இப்படி அதில் விட்டு வெளியே வர முடியாம இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரஷ்யாவிலிருந்து, ருமேனியாவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து வடக்கை பார்த்து வைத்திராதேந்தும் தெற்கை பார்த்து கொடு என்று ஆண்டவர் சொன்ன மாதிரி சிதறடிக்கப்பட்டு அடி வாங்கி உத வாங்கி சேர்ந்தாங்க. அப்படி இவங்க திருப்பி சேர்ந்தாங்க. பார்த்தீங்களா? இதுதான் சாட்சி தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தேசம் இல்லாமல் போய், ஒரு இனம் இல்லாமல் போய், ஒரு மொழி இல்லாமல் போய், மீண்டும் அதே இடத்துல ஒரு தேசமும் ஒரு இனமும் ஒரு மொழியும் உருவாகி இருக்கிறது என்றால் உலக சரித்திரத்திலேயே இஸ்ரவேலர்கள் மட்டுமே, எபிரேய மொழி மட்டுமே, இஸ்ரவேல் தேசம் மட்டுமே அப்படி வந்திருக்கு. 1900 வருஷம் கழிச்சு அப்படியே நின்னாங்க. திருப்பி எப்படி போனாங்களோ அப்படியே வந்தாங்க. இது ஒரு சாட்சி. இந்த சாட்சியின் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை நாம் சூழ்நிலையினாலேயோ பிரச்சனையினாலேயோ பாவத்தினாலேயோ என்ன சூழ்நிலை தெரியாது, ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழந்து காணாமல் போய் தொலைத்து விட்டு ஒண்ணும் இல்லாமல் போயிருந்தாலும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அவருக்கு சாட்சியாக மீண்டும் கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்துவதற்கு வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் திருப்பி ஆண்டவர் கொண்டாடுவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க பாருங்க, இதே காலகட்டத்தில் பாபிலோன் ஒரு நாடு இன்னைக்கு இல்லை, அழிஞ்சு போச்சு. நினிவே கிடையாது, தீரு கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வல்லரசு, உலகத்தையே அரசாண்டவங்க. அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஆனால் திரும்பவும் இஸ்ரவேலும் எபிரேய மொழியும் யூதர்களும் இருக்கிறார்கள் என்றார். அவர்கள் இருக்கிறது ஒரு சாட்சி, இன்னும் நமக்கு தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு உலகத்துக்கே சாட்சி. இப்படி ஒரு சாட்சியை ஆண்டவர் கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறார். அது இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு சாட்சி இருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அது சாட்சி இல்லை. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்ற சாட்சி வேற. எல்லா தேசத்திலிருந்தும் அவர்களை கொண்டு இஸ்ரவேலிலே சேர்ப்பதுதான் கர்த்தர், நானே கர்த்தர் என்பதற்கு சாட்சி அவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லுது, எருசலேமிலிருந்து உலகமெங்கும் சிதறடிக்கப்படுவதுதான் உங்களுக்கும் எனக்கும் சாட்சி. இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? உலகத்தில் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் ஒரு இடத்துல மீண்டும் சேருவது கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள் சபை உலகமெங்கும் சிதறி போவதுதான் தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. ரெண்டுமே ஆப்போசிட் சாட்சி. ஆனா ரெண்டுத்திலையும் ஒரு ப்ரூஃப் என்னன்னா, தேவன் இருக்கிறார். சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? நான் பல நேரங்கள் இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கோபமா வருது. என்ன கோபம் வருது அப்படின்னா, சபை என்பது ஒரு இடத்துல தேங்கி தங்கி அங்கேயே காலமெல்லாம் இருக்கக்கூடியதான அமைப்பு கிடையாது. நல்லா கவனிங்க. இப்ப 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளில் கர்த்தர் சொல்லும் போது சொன்னாரு, எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பின்பு பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சொல்லும் போதே கர்த்தர் சொன்னது, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன வேலை பண்ணாங்க? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க செஞ்ச வேலையை நீங்க நல்லா பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது எல்லாம் ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. கர்த்தர் சொன்னது, நீங்கள் பூமி எங்கும் சிதறி போனோம், எங்கும் போய் நீங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? இவங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துட்டு, 2வது வசனம், 12 கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல்
பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு செட்டப் ஒன்று உருவாக்குங்க. பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இப்ப இவங்க எங்க என்ன ஆயிட்டாங்க? இப்போ தரித்திருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. செட்டில். சபை என்ன ஆகுது? செட்டில் ஆகுது. எருசலேம்ல எல்லாரும் எல்லாத்தையும் வித்து கொண்டு எங்க வச்சாங்க? 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் பாத்துல வச்ச உடனே இப்ப அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நாம இங்க செட்டில் ஆகி, நாம ஒரு சபை ஃபார்ம் பண்ணி, நாம இங்க போதிச்சு உபவாசிச்சு நாம செட்டில் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உங்களை கூப்பிட்டது இதுக்கு இல்ல, இந்த உலகம் எங்கும் சுவிசேஷம் போகணும். இவங்க பிளான் என்ன? எருசலேமுக்குள்ளேயே தங்கிறது. நடந்தது என்ன? 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்ப இவங்களை சிதறி போக பண்ணது யாரு? இவங்களை சிதறி போக பண்ணது யாரு? உடனே நம்ம இருக்கிற பழி யார் மேல தூக்கி போடுவோம்? இருக்கிற ஒரே ஆள் யாரு? பிசாசு. நம்ம பழி தூக்கி யார் மேல போட போறோம்? நல்லா இருந்துச்சுங்க சர்ச்சு, நல்லா பெருசா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இதுல வேற நம்மால் இப்ப இப்படி வேற சொல்றான். யாரு கண்ணு பட்டுச்சோ? யாரு கண்ணும் படல, நம்ம ஆண்டவர் கண்ணு தான் பட்டுச்சு. நம்ம ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? சபை என்பது என்ன? இது ஒரு டினாமினேஷனோ ஆர்கனைசேஷனோ கிடையாது. இது காலத்தால் நாம் உருவாக்கி கொண்டது. சபை என்பது என்ன? உருவாகி உருவாக்குற இடம். நம்மளை உருவாக்கிட்டு நாம போய் உலகம் எங்கும் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கித்து ரெடி பண்ணணும். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குது? அவங்க எல்லாம் செட்டில் ஆகி ஒரே பக்கமா உட்காந்துக்கிட்டு, நீங்கெல்லாம் கேட்டரிங் பார்த்துக்குங்க, பந்தி விசாரிப்பு பண்ணிக்கங்க, நாங்க பிரேயர்ல இருப்போம். இந்த இது தெரியுதா? இப்ப ஏற்றத்தாழ்வு வருது தெரியுதா? அப்போ நாங்க ஒரு கேட்டகரி, நாங்களாம் ஊழியக்காரன் கேட்டகரி, நீங்களாம் யாரு? வேலை செய்யற கேட்டகரி. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க எங்க செய்யக்கூடாது, எங்கிட்ட வரக்கூடாது. எங்களுக்கு உபவாசத்திலும் ஜபத்திலும் கர்த்தர் பார்த்தாரு. நான் உங்களை காலை தானே கழுவு சொன்னேன், நான் உங்களை உலகம் எங்க தானே போக சொன்னேன். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேறொரு செட்டப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அடிச்சு எருசலேம்ல துரத்தி விட்டார் பாருங்க. இவன் இதை எத்தனை அதிகாரத்தில் சொல்றான்? 5ஆம் அதிகாரத்தில் சொல்றான். 8ஆம் அதிகாரத்தில் நடந்தது என்ன? சமாரியாவுக்கு அத்தனை பேரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஏன்னா இவருடைய பிளான் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். இவனுங்க யாரும் எங்க போல? யூதேயாவை தாண்ட பிளானே இல்ல. எல்லாருக்கும் பிளான் என்ன? எருசலேம்ல நம்ம செட்டில் ஆயிரணும். இன்னைக்கும் இதுதான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய டிராபேக். என்ன டிராபேக்? ஆவிக்குரியவங்க ஒருத்தரும் என்ன விரும்புறீங்க? இப்ப இந்த சபைக்கு நீங்க ஏன் வந்தீங்க? எதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்ற வார்த்தை, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்குவார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் இப்படி சொல்றதுனால நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றேன். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீங்கள் சபைக்கு வந்திருப்பீர்களானால், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. உங்களை ஆண்டவர் ஏன் கூட்டிட்டு வந்தாரு? கோடீஸ்வரன் ஆகிறதுக்கா? உங்களை ஏன் ஆண்டவர் இங்க கூட்டிட்டு வந்தாரு? உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளே நாங்க தான் நல்லா இருக்கோம், எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளே நாங்க தான் ஃபர்ஸ்ட் வீடு கட்டியிருக்கோம், கர்த்தருடைய கிருபை. எங்க சொந்தக்காரங்களே நாங்க தான் பெரிய கார் வாங்கியிருக்கோம், கர்த்தருடைய கிருபை. அப்போ ஒருத்தன் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினானே, அது யாரு? உலகத்தை ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கிறானே, அவன் யார் கிருபையில வாங்கினா? அப்போ உங்களை கர்த்தர் இங்க கூட்டிட்டு வந்து கார் கொடுக்க வீடு கொடுக்க இல்ல. கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்தார் உங்களை இங்க? உங்களை பழக்குவித்து தேற்றி உங்களை உருவாக்கி உங்களை அனுப்பி இன்னும் ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். இந்த பூமியில கோடீஸ்வரனை உருவாக்குறது கர்த்தருடைய வேலை இல்ல. கர்த்தர் அதுக்காக வரல. இயேசுநாதர் சிலுவையில் அழைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரோடு கூட எழுந்தது உன்னை கோடீஸ்வரனை ஆக்கிறதுக்குன்னு ஒருத்தர் சொன்னானா, இயேசுநாதரை கேவலப்படுத்துறவன் அவனை தவிர உலகத்துல வேற எவனுமே கிடையாது. ஏன்னா பணக்காரன் ஆகிறதுக்கு எதுக்கு அவர் சிலுவையில சாகணும்? உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு அவர் ஏன் சாகணும்? ரொம்ப ஈஸியா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாரு. சாகாமையே சாலமோனும் தாவீதும் இருந்த ஆசீர்வாதம் என் பேர்பட்ட ஆசீர்வாதம். சாலமோன் காலத்துல பொன் ஒரு பொருட்டாகவே, வெள்ளி எல்லாம் ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்கலையா? நினைக்கவே இல்லையாமா. அப்படி ஏன் நேபுகாத்நேச்சர் காலத்திலேயே உலக ஆசீர்வாதம் கொழிப்பா இருந்துச்சு, செழிப்பா இருந்துச்சு. அதுக்கு தான் நீங்க இயேசுநாதத்தை வந்தீங்களா? அந்த உலக பிரகாரமான இதை பெற்றுக்கொள்வதற்கு தான் இயேசுநாதத்தை வந்தீங்களா? அதுக்கு தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா? அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தினாரா? இல்ல அதுக்கு தான் அதுக்கு பின்னாடி வந்து அப்போஸ்தலர்கள்லாம் அடி வாங்கி உத வாங்கி ஊரெல்லாம் உங்களுக்கு போய் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டு பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ பசிதாகமோ எல்லாத்தையும் அனுபவிச்சாங்களா? எதுக்கு? நம்மளை கொடி சொல்றாங்க இல்லையே. யூ ஆர் இந்த ராங் டாக்டரின். அதற்காகத்தான் என்று சொன்னால் இப்படி ஒரு சிலுவை மரணம் தேவையே கிடையாது. நமக்கு ஈஸியா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார்.
அப்ப எதுக்காக இங்க கொண்டு வரப்பட்டோம்? ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம்? நான் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு. அந்த ஒரு நோக்கம் தான் கர்த்தருக்கு. அவர் நம்ம கிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும். அப்போ சபை என்பது சிதறி போக வேண்டும். சிதறி போகணும்னா உடையணுமா? அது உடைய வேணா, நம்மளே உடைச்சிடணும். என்ன சொல்றீங்க, உடைக்க சொல்றீங்களா? இல்ல, நான் சொல்றது நம்மளே அனுப்பணும் ரெடி பண்ணி. இது ஒரு ஃபேக்டரி மாதிரி. இங்க வரவங்க உங்களை நாங்க என்ன பண்ணணும்? ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிட்டே இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு வாய்த்த அடிமைகள் கிடையாது. 150 200 பேர் வந்துட்டாங்கடா, இவங்களை தக்க வச்சு கொள்ளணும். இவங்களை எந்த இடத்துக்கும் போகாம பார்த்துக்கணும். கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மறைவில் வைத்திருக்கிற மாதிரி உங்களை என்ன செய்யணும்? 4 அசிஸ்டன்ட் பாஸ்டர் போட்டு ஏரியா பிரிச்சு உங்களை யாரும் கொத்திக்கிட்டு போயிடற மாதிரி கண் கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த சபைக்கு போயிடாத, இந்த சபைக்கு போயிடாத, அந்த வசனம் கேட்டாத, இந்த வசனம் கேட்டாத, அங்க போகப்படாது, இங்க போகப்படாது. என்ன, நீ எனக்கு நேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாய். இன்னும் நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யாம இருக்கோம். என்ன தெரியுமா? உங்களை எல்லாம் சர்ச்சுக்குள்ள நுழையும் போதே வாசப்படியில் நிக்க வச்சு காதுல ஒரு ஆணி அடிச்சுட்டோம்னா நீங்கள் எங்களுக்கு நிரந்தரமா எழுதி கொடுக்கப்பட்டவர்களா மாறிடுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு ஆண்டவர் எங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு? உலகம் எங்கிலும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் ஒரு இடத்துக்கு வருவது கர்த்தருக்கு சாட்சி என்றால், ஒரு இடத்துல இருக்கிற நீங்கள் உலகம் எங்கும் சிதறி போவது கர்த்தருக்கு சாட்சி. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறோமா? உங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆகுது இருக்கா? நடத்துறவங்களுக்கும் இல்ல, வந்திருக்கிறவங்களுக்கும் இல்ல. நீங்களுமே இப்ப என்ன தாட்ல இருக்கிறீங்க? நீங்களுமே இப்ப என்ன தாட்ல இருக்கிறீங்க? நம்ம கிறிஸ்தவர்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு எண்ணம் உண்டு. எப்படின்னா, யாராவது ஒருத்தர் வீடு வாடகை கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டு உட்காந்துட்டு கீழே ஓனர் இருப்பார், நம்ம மேலே இருப்போம். டெய்லி ஊக்கமாக ஜோம் பண்ணுவோம் ஃபேமிலி ப்ரேயரில். கர்த்தர் இந்த இடத்தை சொந்தமாக கொடுக்க போதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்கும் அப்படி ஒரு ப்ரேயர் உண்டு. அதில் வேற ஒரு சிலர் விசுவாசம் அறிக்கை, கர்த்தர் கொடுத்து விட்டார், இந்த வருஷம் கர்த்தர் கொடுப்பார். கீழே இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அவன் என்ன யோசிப்பான்? எப்படியாவது இவனை காலி பண்ணிருங்க ஆண்டவரே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டா நம்ம என்ன ஆயிரணும்? அங்க செட்டில் ஆயிரணும். நீங்க அப்படித்தான் இந்த சர்ச்சில் வரும்போது நினைக்கிறீங்க. நான் இந்த சர்ச்சில் சாவர வரைக்கும் மெம்பர்ஷிப் என்பது வேறு. நீங்க ஒரு சபைக்கு அடங்கி இருக்கணும், அதுல எந்த மாற்றுக்கத்துல. சாகர வரைக்கும் நமக்கு என்ன வேணும்? ஒரு சபை வேணும், போதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு மென்டர் வேணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சாவர வரைக்கும் நீங்க எந்த ஊழியமும் செய்யாம எப்படி வந்தீங்களோ அப்படியே 25 வருஷம், அப்படியே 50 வருஷம் சிதறி போற பிளானே இல்ல. ஊழியத்துக்கு போற பிளானே இல்ல. இப்ப நம்ம சபையில எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் ஊழியத்தில் இருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் சபைக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு கேட்கல. எத்தனை பேர் பாஸ்டருக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு நான் கேட்கவே இல்லை. நீங்களாம் உண்மையிலேயே பாஸ்டருக்கும் சபைக்கும் உண்மையான மக்கள் தான். எல்லா சபையிலுமே அவங்கவுங்க பாஸ்டருக்கு உண்மையான மக்கள் தான். நான் யாரையும் குறை சொல்லலை. எத்தனை பேர் ஊழியத்தில் ஈடுபடுறீங்க? ஒரு 500 பேர் இருக்கிற சர்ச்சு 20 பேர் மினிஸ்ட்ரியில் இருந்துட்டானா பெரிய விஷயம். அதுவும் குறிப்பா அந்த 20 பேர் தான், வேற யாரும் வரவே மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஊழியம் வேறு, ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அழைப்பு பெற்று ஊழியம் போறதுதான் வேற. ஆனா இருக்கிற அத்தனை பேருக்கும் ஊழிய அழைப்பு உண்டு. ஏதோ ஒரு ஊழியம் சபையில் செய்யணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். எவ்வளவு ஆத்மா இருக்குது, எவ்வளவு இருக்குது, ஏதாவது அந்த பாரமாவது இருக்குதா? நான் போகணும், புறப்பட்டு போய் யாருக்காவது சொல்லணும். வர்றது என்னவோ அதுல வேற சொல்லுவாங்க, சபை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான்லாம் ஃபர்ஸ்ட் விசுவாசி. என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் 3 சேர் உடைச்சிருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். நான் வரும்போது என் பையன் கை குழந்தை, இப்போ அவனுக்கு ஒரு கை குழந்தை. இங்கே தான் இருக்கிறோம். உங்களை யாரும் ஒன்றும் குறை சொல்லலை. என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? கொண்டாந்து இந்த மாதிரி நீங்க எதை வேணா சொல்லி பாருங்க, எந்த ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. நீங்க என் பையன் நான் ஸ்கூல்ல சேர்த்தங்க, அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், 35 வருஷமா என் பையன் அங்கேயே தான் படிக்கிறான், அந்த ஸ்கூலை விட்டு போனதே இல்லை. சொல்லுங்க, கரெக்டா? இது யோசித்து பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கின அன்னைக்கு நான் பேஷண்டா அட்மிட் ஆனேன். 25 வருஷம் ஆச்சு, நல்ல ஹாஸ்பிட்டல், இன்னும் நான் அங்கே பேஷண்டாவே இருக்கிறேன். இது கரெக்டா? நீங்க ஒரு பொருளை எடுத்துக்கங்க, உங்க வீட்டுக்கு வாட்டர் கேன் போடுறான், இந்த பையன் நல்ல பையங்க, முதல் நாள் போட்ட வாட்டர் கேன் இன்ன வரைக்கும் இங்கேயே தான் இருக்கு. அடுத்து 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 மாறிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு பேட்ச் உள்ள வந்தீங்க, கத்துக்கிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட 5 வருஷமா 10 வருஷமா, ஓகே ரைட், கத்துக்கிட்டீங்க, ஒரு அழைப்பை பெற்றீங்க, உலகம் எங்கும் போனீங்க, ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணீங்க, பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய சாட்சியை சொல்ல வேண்டாமா? முதலாவது, யூதர்கள் உலகமெங்கிலும் இருந்து ஒரு இடத்துக்கு வருவது சாட்சி. நாம் ஒரு இடத்திலிருந்து உலகமெங்கும் போவது சாட்சி. இது முதலாவது. இரண்டாவது, அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
43ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை திரும்பி கொண்டு வந்து நாட்டுவேன் எல்லாம் சொல்றாரு. இதோடைய இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய இன்னொரு பகுதி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ அவங்கள வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுவேன்னு சொல்லி மீண்டும் குமாரரையும் குமாரத்தைகளையும் கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துற இன்னொரு இதே சம்பவம் தான், சேம் சம்பவம். இன்னொன்று எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலும்புகளின் பள்ளத்தாக்கு அதிகாரம். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு தீர்க்கதரிசியை பார்த்து, இவைகள் எல்லாம் என்ன ஆகுமா? உயிரடையுமா? அப்படின்ன உடனே இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, உமக்கே தெரியும், ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, அவைகள் என்ன செய்யும்? உயிரடையும் எல்லாம் சொல்றாரு ஆண்டவர். அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, அவைகள் உயிரடையும் எல்லாம் சொல்றாரு. இப்ப கர்த்தர் சொல்ற ஒரு வசனம் கரெக்டா அந்த இடத்துல வாசிங்க. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பிரேத குழிகள்ல இருந்து திறந்து கொண்டு வந்து திருப்பி அவங்களை எங்க நிறுத்துவாரு? இஸ்ரவேல் தேசத்துல நிறுத்துவார். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட். பிரேத குழியிலிருந்து திறந்து கொண்டு வராது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு ஆளை எதை வச்சு நீங்க அடையாளம் காணுவீங்க? மேல இருக்கிற சதையை வச்சா, உள்ள இருக்கிற எலும்பை வச்சா? ஒரு ஆளை எதை வச்சு அடையாளம் காணுவீங்க? மேல இருக்கிற இந்த சதையை வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ நான் இருக்கிறேன், பாஸ்டரும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் கடந்து போயிட்டோம், புதைச்சாச்சு. ஒரு 100 வருஷம் கழிச்சு எலும்பை தோண்டி வச்சா இதுல எது எம்டி ஜெகன் எது பாஸ்டர்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. நமக்கு ஒண்ணு பார்த்தா எல்லா எலும்பும் எப்படி தான் இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப நமக்கு அடையாளம் என்பது எது? நமக்கு மேல இருக்கிற சதையும் இந்த அமைப்பும் தான் அடையாளம். இப்ப அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எலும்புகளின் பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர்கள் தங்கள் அடையாளங்களை தொலைத்து விட்டு அந்தந்த தேசத்துல அப்படியே கலந்துட்டான். 1900 வருஷமா அவன் அங்கங்க ஜெர்மனிக்கு போனவன் ஜெர்மனிக்காரன் ஆயிட்டான், ரஷ்யாவுக்கு போனவன் ரஷ்யன் ஆயிட்டான், இந்தியாவுக்கு வந்தவங்க இங்கேயும் யூதர்கள் இருந்தாங்க, கேரளா பக்கத்தில் இருந்தாங்க, பாம்பேல இருந்தாங்க, அவங்க எல்லாம் இந்தியன்ஸா மாறிட்டாங்க. இப்படி இருந்த இவர்களை தங்கள் பிரேத குழியிலிருந்து எடுத்து, அந்த எலும்புல இருந்து எடுத்து மீண்டும் கர்த்தர் என்னத்தை உண்டாக்குவாரா? சதை, நரம்பு, ரத்தம் எல்லாத்தையும் உருவாக்கி திருப்பி கொண்டு நிறுத்துவேன்ற அந்த அதிகாரத்தில். அதோட அர்த்தம் என்னன்னா, திருப்பி அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். திருப்பி இஸ்ரவேலர்களாக, யூதர்களாக அவர்கள் பிரித்து எடுக்கப்படுவார்கள், அடையாளப்படுத்தப்படுவார்கள் அர்த்தம். ஒன்ஸ் கலந்தவன் அப்படியே என்ன ஆயிடுவான்? கலந்துதான் போகணும், பிரிக்கவே 1900 வருஷமா கலந்தவனை பிரிக்க முடியுமா? பிரிக்கிறது கஷ்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? பிரிச்சு கொண்டாடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடையாளம் தொலைந்து அழிந்து போனவர்களை, பிரேத குழியில் இருக்கிறவர்களை, வெறும் எலும்புகளா இருக்கிறவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களுடைய அதே அடையாளத்தில் நிறுத்துவேன். அப்படி நிறுத்தும் போது நானே கர்த்தர், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். புரியுதா? அந்த வசனத்தோட அர்த்தம் புரியுதா? ஒண்ணுமே இல்லாம போய் தொலைஞ்சு போய் அடையாளத்தை தொலைத்து விட்டு பிரேத குழிக்குள்ள போன மாதிரி தங்களுடைய மொத்த அடையாளங்களை தொலைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம போன ஒரு நாட்டை, ஒரு இனத்தை திருப்பி கொண்டு வந்து அதே மாதிரி நிறுத்துவேன். அவர்களை, அடையாளத்தை தொலைத்தவர்களை மீண்டும் என்ன செய்வேன்? அடையாளப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி இஸ்ரவேலர்களை இஸ்ரவேலர்களாகவும் யூதர்களை யூதர்களாகவும் மற்ற மொழியோட கலந்துட்ட மொழியை என்ன பண்ணுவேன்? பிரிச்சு எடுத்து மீண்டும் எபிரேய மொழியை நான் கொண்டு வந்து அவர்களை அடையாளப்படுத்துவேங்கிறார் ஆண்டவர். அப்படி நடத்தும் போது அவர்கள் அவருக்கு என்னவா இருப்பார்கள்? சாட்சியா இருப்பாங்க. இவங்களை பார்க்கிறவன், இவங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அந்த தேவன் தான் இப்படி செய்ய முடியும்னு தெரிஞ்சுப்பான். இதான் சாட்சி. இது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதான சாட்சி. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன சாட்சி தெரியுமா? அடையாளம் அழிந்தவர்களை மீண்டும் அடையாளப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துவது பழைய ஏற்பாட்டு சாட்சி, இஸ்ரவேலர் சாட்சி. ஆனால் அடையாளத்தோடு கூட இருக்கிற நம்மை மொத்த அடையாளத்தையும் தொலைத்து விட்டு தேவன் என்கிற ஒரே அடையாளத்தில் நிறுத்துவதுதான் நீங்களும் நானும் சாட்சி. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்போ நாம பல ஜாதிகள் நான் சொல்றது பிரிவுகள். நீங்க நம்ம உடனே இப்படி போயிடாதீங்க, பைபிள் அப்படி சொல்றேன். பல பிரிவுகள், கிரேக்கர், யூதர், தமிழர், இப்படி எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம். இப்படி ஏற்றுக்கொண்டோம்னா எல்லாருக்கும் எல்லா மொழியும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கிற நாம அத்தனை பேரும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி யூதனும் இல்லை, இனி கிரேக்கனும் இல்லை. நமக்குள்ள எந்த விதமான
பாகுபாடும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன ஆகும் அப்படின்னா, நான் என்கிற என்னுடைய அடையாளமே தொலைந்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். நல்ல கவனிங்க, செத்தவன் பிரேத குழியிலிருந்து வெளியே வந்தவன் யூதன். இருக்கிற நாம பிரேத குழிக்குள்ள போறது நாம. அதான் பிரேத குழியிலிருந்து வெளியே வந்து மீண்டும் தன் அடையாளத்தை பெற்றுக்கொள்வது யூதனுக்கு சாட்சி. இருக்கிற நாம் நம்முடைய அடையாளங்களை தொலைக்கிறதுக்கான வேலையை செய்வது கர்த்தருக்கு சாட்சி. நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் சிலுவையில் அறையப்பட்டேன், வாசிங்க, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப நான் அல்ல, யார் பிழைத்திருக்கிறது? கிறிஸ்துவே. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைய தொடங்கணும். என்னுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்படணும். அறையப்பட்டு நான் என்னுடைய அடையாளத்தை தொலைக்கணும். என்ன அடையாளம் இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்கு? நாம இப்போ ஓவரால் அடையாளத்துக்கு போக வேண்டாம். அவங்க தமிழர், அவங்க கன்னடர், இவங்க மலையாளி, அந்த அடையாளத்துக்கு போக வேண்டாம். இப்போ நம்முடைய பர்சனல் அடையாளத்துக்கு வாங்க. இப்போ நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இவர் கொஞ்சம் கோவக்காரரு, இவர் கொஞ்சம் மூர்க்கமானவர், ஆள் பார்க்கறதுக்கு தான் சைலண்டா இருக்கிறாரு, ஒரு காலத்தில் இவர் குடிகாரரு, ஒரு காலத்தில் இவர் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைகிறது. இப்போ இவரு கிறிஸ்தவரு, கிறிஸ்துவை உடையவர். போக 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 என்னுடைய மொத்த மாம்ச அடையாளமும் தொலைந்து நான் முழுவதுமாக குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறேன். என் சாயல் அழிகிறது, என்னுடைய மாம்சத்துக்குரிய கிரியைகள் அழிகிறது, மாம்ச சுபாவங்கள் அழிகிறது. அழிந்துவிட்டு என்னைக்கு நான் முழுவதுமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுகிறேனோ, என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும். என்னை பார்க்கிறவனுக்கு எப்ப வரைக்கும் என்னுடைய காரியங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதோ, நான் இன்னும் சாகலேன்னு அர்த்தம். நான் செத்துட்டேன்னா அவனுக்கு என்ன அடையாளம் இருக்காது. இப்போ எவ்வளோ கோபக்காரனா இருக்கட்டும், என் மேல கோபம் உள்ளவனா இருக்கட்டும், ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் செத்து போன என்னுடைய எலும்பை வச்சா, சொல்லாம கொள்ளாம வச்சோம்னா, அவனால் அந்த எலும்பை பார்த்து கோவப்பட முடியுமா? முதல்ல அவனுக்கு அது யாருன்னே தெரியாது. அதே நேரத்தில் என் பாடியை, டெட் பாடியை கூட கொண்டு போய் வைங்க அந்த இடத்துல. இப்போ அவன் சொல்லுவான், இவன் ஒரு காலத்தில் என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா, இவன் ஒரு காலத்தில் என்கிட்ட கடன் வாங்கினான் தெரியுமா, ஒரு காலத்தில் இவன் எப்படி கெட்ட வார்த்தை பேசுவான் தெரியுமா. ஏன்னா இன்னும் எனக்கு என்ன இருக்குது மேல, அந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் அவன் என்னை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான். எப்ப என்னுடைய அடையாளம் மாறுகிறதோ, தொலைகிறதோ, எப்ப நான் கிறிஸ்துவின் சாயலை அடைகிறேனோ, அன்னைக்கு அவன் என்னை குறித்து பேச மாட்டான், கிறிஸ்துவை குறித்து பேசுவான். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறுவேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப என்னுடைய அடையாளம் என்ன ஆகணும்? தொலைந்து போன அடையாளத்தை பெற்றுக்கொள்வது யூதனுக்கு சாட்சி. இருக்கிற என் அடையாளத்தை தொலைப்பது கிறிஸ்துவுக்கு சாட்சி. எப்ப தொலைதா என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைதா, எனக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாம்ச அடையாளம் தொலைதா, தொலைக்கணும். எல்லாத்தையும் தொலைக்கணும், ஒவ்வொன்றையும் தொலைக்கணும். சிந்தனையில் ஆரம்பிச்சு, செயல் ஆரம்பிச்சு, பார்வையில் ஆரம்பிச்சு, பேச்சில் ஆரம்பிச்சு, எல்லாத்தையும் தொலைக்கணும். தொலைக்க 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 எனக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாற 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 ஒரு நாள் நம்மை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறோம். நீ பழையபடி இல்லையே, இப்போ நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. ஒரு நாள் சொல்லுவான், இவன் ஒரு காலத்துல இருந்த மாதிரியே இல்லைங்க, இப்ப இவன் புதுசா இருக்கான், இவன் வேற மாதிரி இருக்காங்க. ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவன் நான் பார்த்திருக்கிறேன், இவன் எப்படி இருப்பான் தெரியுமா, இப்போ என்டையர்லி டிஃபரண்ட். ஏன்? இவன் அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டான், கிறிஸ்துவின் அடையாளத்தை இவன் பெற்றுக்கொண்டான். அந்த அடையாளம் வரணும். தொலைத்ததை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாட்சியாய் நிற்கிறவன் யூதன். இருக்கிறதை தொலைத்து விட்டு ஆவியிலே சாட்சியாய் நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன். நீங்கள் அந்த அடையாளத்தில் இருக்கிறோமா? மாறி இருக்குதா? மாற முடியுமா? மாறாத வரைக்கும் நீ கிறிஸ்துவுக்கு சாட்சி கிடையாது. மாறாத வரைக்கும் கிறிஸ்து உன்னை சாட்சியாய் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொலைக்கணும். இதே பவுல் இஸ்ரவேலுக்குள்ளே வரும்போது சபை பயப்படுத்த அவனை பார்த்து, அவன் சபையை துன்பப்படுத்தினவன் அல்லவா. அனனியாவே சொல்றான், ஆண்டவர் சொல்றார், நீ போய் அவன் அபிஷேகம் பண்ணுப்பா. நேர்த்தருவில் இருக்கிறான், ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்தினவன், எனக்கு தெரியும், நீ போ. ஒரு நாள் அதே எருசலேமுக்கு மீண்டும் பவுல் வருகிறான். ஒரு திரளான கூட்டம் பவுலை பார்க்க ஓடி வருகிறது. ஏன்? பவுலின் அடையாளம் மாறிவிட்டது, பவுலுடைய சுபாவங்கள் மாறிடுச்சு. அன்னைக்கு பவுலை பார்த்தா பயந்து ஓடின கூட்டம் இன்னைக்கு அவனை தேடி ஓடி வருது. அன்னைக்கு பவுலை கண்டு அடிச்சு உதைச்ச கூட்டம் இன்னைக்கு அவனை தேடி ஓடி வருது. காரணம், அடையாளம் மாறிடுச்சு. அடையாளம் மாறிடுச்சு.
உனக்கு எனக்கு அந்த அடையாளம் மாறணும். ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் இப்பொழுது முதற் பேரானவராய் மாறி நாம் இப்ப எப்படி மாறணுமா? குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும். அது எப்படிங்க முடியும்? நிறைய பேர் சொல்றான், அது எப்படி முடியும்? சுபாவெல்லாம் மாறாது, அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் மாறாது. மாறணும், அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை சாட்சியா வச்சிருக்கிறார். நீ மாறதுக்காக தான் சபைக்கு வரீங்க. அந்த சுபாவத்தை அடைய வைக்கிறதுக்கு தான் வசனம். உங்களை கிறிஸ்துவின் சாயலை மாத்துறதுக்கு தான். திருப்பியும் சொல்றேன், உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாத்துறதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வசனம். வேற எதுக்காகவும் சபை கிடையாது. சபையை தவிர வேறு எங்கும் நீ கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கான உபதேசம் கிடையாது. பணக்காரன் ஆகிறதுக்கு சபையை தவிர உலகத்துல நிறைய அட்வைஸ் இருக்கு. நீங்க பெரிய கிராஜுவேட் ஆகிறதுக்கு சபையை தவிர வெளியே எவ்வளவோ இடம் இருக்கு. ஏன்? உங்களுக்கு என்னென்ன உலக பிரகாரமா வேணுமோ அத்தனையும் கொடுக்கிறதுக்கு உலகத்துல எத்தனையோ வழிகள் இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு, அதை சொல்லிக் கொடுப்பதற்கு சபையை தவிர வேற ஒரு இடம் கிடையவே கிடையாது. அதுக்கு தான் நீங்க இங்க வரீங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், உலகம் கொடுக்கிறதையே சபையும் கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல இருந்தே வாங்கிக்கலாம். நிறைய பேர் அப்படி போதிக்கிறாங்க, நிறைய பேர் அதுக்கு சபைக்கும் வராங்க. நாம எப்படியாவது, எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ செய்தி கேட்குறாங்க, பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது அவங்க ஜப குறிப்பு என்னவா இருக்கும்னா ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஜப குறிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னவா இருக்கும்? பாஸ்டர், ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எப்படியாவது நாங்கள் ஒரு வீடு கட்டிடணும். 3/4 மணி நேரம் வேஸ்ட் பேசி, 3/4 மணி நேரம் வேஸ்ட். முடியும் போது உன்னுடைய ஜப குறிப்பு எதுவாக தான் இருக்கு? திருப்பியும் உலகத்தில் ஒரு வீடு கட்டணுங்கிறதா இருக்கு. உடனே அப்போ உலகத்தில் எங்களுக்கு வீடு தேவையில்லையா? உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ நீங்க பாருங்க, உங்க பையனுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ரெடி பண்ணி வச்சிருவீங்க. ஆனா ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? அங்க போன உடனே டீச்சர், ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் அங்க போன உடனே காஃபி போடுவது எப்படி, அடுத்து சாம்பார் வைப்பது எப்படி, அடுத்து அங்க போன உடனே துணி துவைப்பது எப்படி உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அவனை அனுப்புனது இன்ஜினியரிங்கோ டாக்டருக்கோ படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேன். துணி துவைக்கிறது, குழம்பு வைக்கிறது, பல்லு விளக்குறதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருவேன். நான் சொல்ல புரியுதா? அதை நானே வெளியே சொல்லி கொடுத்துருவேன். என்னால சொல்லி கொடுக்க முடியாத ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் என் பையனை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதையே நீ சொல்லி கொடுக்கறதா நான் ஏன் இங்க அனுப்பணும்? இதே கேள்விதான் சபைக்கும். உலகம் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒண்ணு இருக்கு, அதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே வருகிறீர்கள். யூ ஆர் ஹியர். நீங்க உலகத்துல சொல்லிக் கொடுக்கிற அதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வரீங்கன்னா இங்க நீங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம், மேன்மைகள் எதுவுமே எங்களுக்கு இல்லையா? நீ இதையெல்லாம் நீ இதை படிப்பா, அது கிடைக்கும். நீ ஒழுங்கா படி, நல்ல சம்பளம் கிடைக்கும். நீ அழகா பாஸ் பண்ணு, எதிர்காலம் நல்லா அமையும். நீ இங்க கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவனாயிரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ இதை விட்டுற, பேச விட்டுற. அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். இங்கே சொல்லிக் கொடுக்கிறது என்ன? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும். நீ மாறத்துக்கு என்ன செய்யணுமோ அதுதான் சபை சொல்லிக் கொடுக்கணும். அதை படிக்கத்தான் நீங்களும் வரணும். உங்க மென்டாலிட்டியே மாறணும். இங்க வரும்போதே நான் எப்படி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுறது? தொலைத்த சாயலை பெற்றுக்கொண்டவன் யூதன், என் மாம்ச சாயலை இழந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்கிறவன் ஆவிக்குரியவன். அதான் 2வது சாட்சிகளாக இருப்பீர்கள். உலகம் எங்கும் போனோம், நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் தொலைஞ்சி நாம இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், இந்த மொழி, இது எல்லாம் இந்த நாடு எல்லாத்தையும் தொலைச்சு நாம அத்தனை பேரும் ஒரே சரீரத்தில் அவயங்களாக மாற வேண்டும். அந்த அவயம் கிறிஸ்துவின் சரீரம், அதான் தேவ சாயலாய் மாறுவது. அல்லேலூயா. 3வது, அதே 43ஆம் அதிகாரத்தில் இவங்களை கொண்டு வந்து ஆண்டவர் யூதர்களை சாட்சியா வைக்கிறார். இந்த யூதர்கள் நியாய தீர்ப்புல மரித்த பிறகு எங்கே சாட்சிகளா இருக்கிறார்கள்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10. நல்ல கவனிங்க. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தில் கண்டேன். இதுதான் உலகத்துல சாட்சியாய் நின்ற யூதர்களுடைய இடம். நான் சொல்றது புரியுதா? கர்த்தருக்கு உலகத்துல யூதர்கள் என்னவா நின்னாங்க? ஏசாயா 43 சாட்சியாய் நின்றார்கள். இந்த யூதர்கள் நியாய தீர்ப்பில் முடிவில் அவர்கள் எங்க நிக்கிறாங்க, எந்த இடத்துல அவங்களுடைய ஆத்துமாக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன்.
இவங்களாம் எங்க நிற்கிறாங்க? பலிபீடத்துக்கிட்ட. நான் ஒரு காரியம் சொல்றேன், அப்படி நல்லா கவனிங்க, கவனிச்சிட்டே வாங்க, இப்போ புரியும். இந்த ஆசாரிப்பு கூடாரம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆசாரிப்பு கூடாரம் தான் பரலோகத்தினுடைய மாடல். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாரு. பலிபீடம்னு ஒரு இடம், பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடம், மகா பரிசுத்தலம்னு ஒரு இடம். அதே மாதிரி பரலோகத்திலையும் வெளியே பலிபீடம், பரலோகத்துக்கு உள்ள இல்ல, வெளியே பலிபீடம் புறம்பே இருக்கு. அப்புறம் கண்ணாடி கடல் பரிசுத்த ஸ்தலம். அடுத்து மூணாவது மகா பரிசுத்த ஸ்தலம், சிங்காசனம் கிருபாசனம் இருக்கிற இடம் இருக்கு. அது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த யூதர்கள் சாட்சியா நின்னவங்க, ஏசாயா 43:12 சாட்சியா நின்னவங்க, இவங்க எதுக்கு சாட்சியா நின்னாங்கன்னா, வசனம் சொல்லுது, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை எங்க கண்டேன்? பலிபீடத்துக்கு வெளியே கண்டாங்க. இது யூதர்கள் தான்ங்கிறதுக்கு 2 ப்ரூஃப். ஒன்று, இயேசுவே சொல்றாரு, ஆபேல் முதல் கொண்டு பலிபீடத்தண்டையில் கொலை செய்யப்பட்ட பகரியாவின் மகன் சகரியாவின் ரத்தப்பழி இவர்களிடத்தில் கேட்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அந்த பலிபீடத்துக்கிட்ட கொலை செய்யப்பட்டது அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியம். இப்ப நம்ம தேவனுக்கு சாட்சியா நின்னமே, அப்போஸ்தலர் 1:8 நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம்? பரலோகத்துல. இவங்க பலிபீடத்துல இருக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, ரெண்டாவது, இது யூதர்கள் தான்ங்கிறதுக்கு ரெண்டாவது என்ன ப்ரூஃப் அப்படின்னா, அந்த 10வது வசனத்துல அவங்க தேவனை பார்த்து கேட்கிறாங்க, பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்ப பழிவாங்குதலை பத்தி பேசுறாங்க. பழிவாங்குதலை பத்தி பேசுறது கிருபையின் பிரமாணமா நியாயப்பிரமாணமா? நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். கிருபையின் பிரமாணம் மன்னிப்பு. அப்ப இங்க இவங்க எதை பத்தி பேசுறாங்க? பழிவாங்குதல். அப்ப இவங்க யாரு? நியாயப்பிரமாணக்காரங்க, பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறவங்க. அப்போ உலகத்தில் தேவனுக்கு சாட்சியாய் நின்ற யூதர்கள், அவங்க சாட்சியா தான் நின்னாங்க. அவர்கள் இருக்கிற இடம் எங்க இருக்கு? பலிபீடத்துக்கிட்ட இருக்கு. சரி, நீங்களும் நானும் சாட்சியா நின்னோமே. அப்போஸ்தலர் 1:8 கர்த்தர் சொன்னாரே, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? வாசிங்க, 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:4 வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி. யாருக்கு? அவர்களுக்கு அடிக்காமல் அடிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சிய நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சின்றது யூதர்களுக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரு? இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை மிருகத்தையாவது அந்த சொரூபத்தையாவது நாமத்தையாவது தரித்து நெற்றிகளையாவது கைகளையாவது பெற்றுக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அரசாண்டார்கள். அப்ப இவங்க எங்க நிக்கிறாங்க? சிங்காசனத்துக்கிட்ட இருக்கிறாங்க. இவன் எங்க இருக்கிறான்? பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறான். இவன் கொடுத்த சாட்சி என்னது? இவனும் சாட்சியா தான் நின்னான். எதுக்கு சாட்சி? இயேசு வருவதற்கு முன்பதாக வரைக்கும். இவங்களை குறைவா சொல்றதுக்கு இல்ல, திருப்பி நீங்க நினைச்சுக்காதீங்க இவங்களை குறைவா சொல்றோம் நியாயப்பிரமாணத்தையும் யூதர்களையும். அவர்கள் பூமியிலே கர்த்தருக்கு எப்படி நின்றார்கள்? சாட்சிகளாய் நின்றார்கள், நியாயப்பிரமாணத்தில் நின்னாங்க. அப்ப அவங்களுடைய சாட்சியினுடைய அவங்களுக்கு கிடைச்சதான நியாய தீர்ப்புல அல்லது அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பலிபீடத்துக்கிட்ட அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு இடம் கிடைச்சிச்சு. இவங்க எதுக்கு சாட்சியா நின்னாங்க? தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும். ஆனா நீங்களும் நானும் வசனத்துக்கும் சாட்சியா நின்னோம், நமக்கு சாட்சியா நிக்கல, இயேசுவுக்கு சாட்சியா நின்னோம். இதுதான் 1:8 அப்போஸ்தலர் நடபடிகள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யூதனுடைய சாட்சியா நின்னது பலிபீடம், நம்முடைய சாட்சி நிக்கிறது சிங்காசனம். இப்ப நீங்க நானும் எந்த இடத்துல நிக்க போறோங்கிறதா முக்கியம். இன்னைக்கு நாம ஆவிக்குரிய சிங்காசனத்துக்கிட்ட போய் நிக்கணும், கிருபாசனத்துக்கிட்ட போய் நிக்கணும். அது நிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? இங்க என்னவா இருக்கணும்? தேவனுக்கு ஆவிக்குரிய சாட்சியா இருக்கணும். அப்படி இருக்கிறோமா? நீங்க 2 வகையிலும் சாட்சியா இருக்கலாம். நியாயப்பிரமாண முறைப்படியும் சாட்சியா இருக்கலாம். இப்ப யூதன் எப்படி சாட்சியா இருக்கிறான்? பூமியில இப்ப யூதர்கள் எப்படி சாட்சி? பயங்கர ஞானம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? பயங்கர ஞானம், அறிவு. அடுத்து அவங்க நாடு பயங்கர செழிப்பு, நல்ல பெரிய பெரிய டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பயங்கரமான அறிவாளிகள். கலர், அழகு எல்லாமே பாருங்க உலக பிரகாரமான சாட்சி. எல்லாத்திலையும் அவன் எப்படி இருக்கிறான்? பூமியில அவன் தேவனுடைய ஜனங்க. நம்ம சொல்றோம் உண்மை, நான் தேவனுடைய ஜனங்க, அதனால அவனுக்கு அறிவு ஜாஸ்தி. அவன் தேசத்தை பாருங்க அற்புதமா வச்சிருக்கிறான். அவன் கண்டுபிடிக்க டெக்னாலஜியை பாருங்க, அவன் கண்டுபிடிப்ப பாருங்க, அவன் தேசத்துல விளையிற பொருட்களை பாருங்க, அவன் வச்சிருக்கிற மெடிசனை பாருங்க, அவன் வந்து நோபல் பரிசு வாங்கினதை பாருங்க. எல்லாமே நம்ம எதை சாட்சியா சொல்றோம்? உலக பிரகாரமாக.
இதே மாதிரி சாட்சி உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியா நிக்கணுமா? நீங்களும் நான் யாருக்கு சாட்சியா வரணும்? இயேசுவுக்கு சாட்சியா. இயேசுவுக்கு சாட்சி என்ன? அவருக்காக சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், வசனத்து நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக. நீ நானும் கோடீஸ்வரனா இருக்கிறது சாட்சி இல்ல, 10 ஆத்மாவை ஆதாயம் பண்றதுதான் சாட்சி. நீங்களும் நானும் பெரிய படிப்பாளியா இருக்கணும்ன்றது சாட்சி இல்ல. போய் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாருங்க, ஒரு பெரிய சீனியர் ஆபீசர் இருப்பாரு, ஒரு உலக பிரகாரமா இருப்பாரு, அவர் லஞ்சம் வாங்குவார். அவர் கீழே டெபுட்டி இருப்பாரு, அவர் லஞ்சம் வாங்குவார். அவருக்கு கீழே ஒரு இன்ஜினியர், அவரு லஞ்சம் வாங்குவார். ஆனா ஒரு ஸ்டாஃப், ரட்சிக்கப்பட்டவன், ஆவிக்குரியவன், எதுவும் வாங்க மாட்டான். இந்த மேல இருக்கிற அத்தனை பேர் அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிழைக்க தெரியாதவன், விவரம் இல்லாதவன். ஆனா அந்த ஆபீஸுக்கு இருக்கிற அத்தனை வெளியே இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவான், எல்லா வயலும் திருட்டு பையன், அந்த ஒரு ஆள் மட்டும்தாங்க அங்கே நல்லவன் இருக்கான், அவன் மட்டும்தாங்க கை சுத்தம். இதுதான் சாட்சி. உங்களை விட மேல லஞ்சம் வாங்குறோம் பெரிய படிப்பாளி, உங்களை விட பெரிய ஆபீசருக்கு பெரிய வீடு இருக்கு, உங்களை விட அந்த ஆள்கிட்ட பெரிய கார் இருக்கு, பெரிய அதிகாரம் இருக்கு, ஏன் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா கனம் என்பது உன்னுடைய கேரக்டருக்கு தான் கிடைக்கும். அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய சாட்சி. இப்ப எந்த சாட்சி வேணும் உங்களுக்கு? நம்மால சிலரே கூட எப்படி இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வாழ்க்கையை ஓட்டினா தான் சரி வரும், கொஞ்சம் அப்படி இப்படி போனா பார்த்துக்கலாம். அந்த சாட்சி வேணாம். கோடீஸ்வரங்கிற சாட்சி வேணாம். வாழ்றதுக்கு தேவையான வசதியை கர்த்தர் கொடுத்துக்காரா இல்லையா? போதும் என்ற மனதனுடைய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். நமக்கு தேவையானது கர்த்தர் கொடுத்துருக்காரு. நல்ல ஆகாரம் கொடுத்துருக்காரு, நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, நல்ல இருப்பிடம் கொடுத்துருக்காரு இல்லையா? நம்மள ஆண்டவர் என்ன செய்யல? நடுத்தரில் கை விடல. நமக்கு போதும், நம்ம அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு, இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. லாக்டவுன்லேயே கொடுத்துட்டாரு, இப்போ திறந்துருச்சு. அப்பயே ஆண்டவர் நம்மளை பத்திரமா பாதுகாத்துட்டாரு. நம்முடைய சாட்சி எது தெரியுமா? அவர் நம்மளை பத்திரமா பாதுகாத்தாரு, நாம அவருக்கு சாட்சியா நிற்கணும். நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய குணாதிசயங்கள், நாம் செய்கிற காரியங்கள், நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும். அப்படி நடக்கிறவன் தான் சிங்காசனத்திட்ட போய் நிற்பான். இப்போ உனக்கு பூமிக்குரிய சிங்காசனம் வேணுமா, வானத்துக்குரிய சிங்காசனம் வேணுமா? பூமியில நீ ஆசீர்வாதத்தின் உச்சத்துல இருந்து பாவம் செஞ்சு, அல்லது ஏன் நீ இப்ப நியாயப்பிரமாண முறைப்படி கூட இருக்கலாம், இந்த சிங்காசனம் வேணுமா? இல்லை, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நான் உண்மையா இருந்தேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க ரொம்ப உண்மையா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல பெரிய மேன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உலகமே எப்படி இருக்கு? கரப்டடா இருக்கு. கரப்டட் உலகத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க உங்களை என்ன செய்ய மாட்டான்? வாழ விட மாட்டான். உங்களை எப்படியாவது ஒழிக்கணும் தான் நினைப்பான். உங்களுக்கு மரியாதை இருக்கும். நிறைய ஆபீசர்ஸ்க்கு என்ன இருக்கு? மரியாதை இருக்கு. ஆனா என்ன இல்ல? அவங்கள மாதிரி வசதி வாய்ப்புலாம் எதுவுமே இல்லை. எத்தனையோ உண்மையா இருக்கிற ஆபீசர்ஸ் தன் பிள்ளைகளுக்கு கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ உண்மையா இருக்கிற பரிசுத்தவான்கள், ஏன் அவங்க ஆண்டவர் அறியாதவங்க கூட இருக்கலாம், உண்மையா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில போதுமென்ற அளவு தான் இருக்கு. ஆனா இந்த வாங்குற கிரேட் இருக்குல்ல, அது நல்லா பயங்கரமா இருக்கு. இப்போ அந்த சிங்காசனம் வேணுமா? அந்த ஆசீர்வாதம் வேணுமா? இல்லை, இதெல்லாம் வேணாம், ஏதோ இருக்கட்டும். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிற்கிறேன்னு சொன்னினா உன்னை கர்த்தர் வானத்தில் இருக்கிற சிங்காசனத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போறார். இப்போ உலகத்தில் சாட்சியா நின்னவன் பூமிக்குரிய சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான். ஆவியில சாட்சியாய் நின்னவன் பரலோகத்துக்குரிய சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான். இதில் நம்ம எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த 3 சாட்சிகளை வைத்திருக்கிறார். யூதனும் சாட்சியாய் நின்றான், நாமளும் எப்படி இருக்கிறோம்? சாட்சியா நிற்கிறோம். முதலாவது, யூதன் இல்லாமல் போன யூதன் திரும்பி அந்த தேசத்துக்கு வருவது சாட்சி. அந்த தேசத்தில் இருக்கிற சபை உலகமெங்கும் போவது சாட்சி. அடையாளங்களை தொலைத்த யூதன் அடையாளங்களை பெற்றுக்கொள்வது சாட்சி. ஆனால் அடையாளத்தோடு இருக்கிற நாம் நம்முடைய மாம்ச அடையாளத்தை தொலைத்து விட்டு தேவனுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்வது சாட்சி. மூன்றாவது, பலிபிட தண்டையில் இருக்கிற அவன் பழிவாங்குதலை பற்றி பேசுகிறான். அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளும் போது அவன் பலிபிடத்துக்கிட்ட இருப்பான், அது அவனுக்கு சாட்சி. ஆனால் நான் பழிவாங்குதலை பற்றி பேசவில்லை, நான் மன்னிப்பை குறித்து பேசுகிறேன். நான் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களாய் காணப்படுகிறேன். அப்படி இருக்கும்போது நான் வானத்திலே சிங்காசனத்தை பெற்றுக்கொள்வேன், நான் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேருவேன். அதுதான் எனக்கு சாட்சி. இப்போ இந்த 3 சாட்சியும் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். நான் திருப்பி சொல்லி முடிக்கிறேன். உங்களை என்னையும் கர்த்தர் கூப்பிட்டது பூமியில் யூதனை போல நியாயப்பிரமாணத்துக்கு சாட்சியாய் நிற்பதற்கு அல்ல, இந்த பூமியிலையும் வானத்திலையும் சுயாதீன பிரமாணத்திற்கு சாட்சியாய் நிற்பதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சுயாதீன பிரமாணம் உன் மாம்ச அடையாளங்களை தொலைக்கும். சுயாதீன பிரமாணம் தேவ சாயலை பெற வைக்கும்.
ஆனால் நியாயப்பிரமாணம் மாம்ச அடையாளத்தை தொலைக்காது, அது மாம்ச அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வைக்கும். இப்போ நம்ம எந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். இந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவர் என் கூட இடைப்பட்ட ஒரு விஷயம். யூதனை பிரேத குழியிலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவனை இந்த பூமியில நிறுத்தி, மீண்டும் நிறுத்தி, நான் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். அதே தேவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவனை பார்த்து சொன்னாரு, சிலுவையை சுமந்துகிட்டு ஏன் பின்னாடி வா, கல்லறைக்குள்ள போகணும், நீ ஒன்னை இழக்காம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. தன் அடையாளத்தை தொலைத்தவனுக்கு அடையாளத்தை கொடுப்பதும் தேவனுடைய சாட்சி, இருக்கிற அடையாளத்தை தொலைக்க வைத்து தேவ சாயலை அடைய வைப்பதும் கர்த்தருக்கு சாட்சி. நீங்களும் நானும் பூமியில அடையாளமா நிக்கிறதுக்கு அழைக்கப்படல, பூமிக்குரிய அடையாளத்தை தொலைப்பதற்காக அழைக்கப்பட்டோம். நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்கணும்னா நீ சாகாம அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். உன் அடையாளம் தொலையணும், நீ சாகணும், உனக்குள்ள இருக்கிற மாம்சம் சாகணும். நீ எப்ப கிறிஸ்துவுக்கு என்று ஆவிக்குரிய சாட்சியாய் நிக்கிறையோ, வைராக்கியம் உள்ள சாட்சியாய் நிக்கிறையோ, உன் கோபம் மாறணும், மூர்க்க மாறணும். யாராவது ஏதாவது பேசிட்டா உனக்கு கோபம் வருது, அது மாறணும். யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே வாக்குவாதம் மாறணும். விடு, எல்லாத்தையும் விடு. ஏன் தெரியுமா? நீ இந்த பூமியில எவ்வளவு சாட்சி பெற்றாலும் அது தொலைந்து போகும். நீ சிங்காசனத்துக்கிட்ட போய் சாட்சி பெற வேண்டிய ஒரு ஆள். சகல தூதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். வசனம் சொல்லுது, என் பிதாவுக்கு முன்பாக நான் உன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நீ உன்னை இங்க ப்ரூஃப் பண்ணி நீ நல்லவன், நீ நல்லவ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி மனுஷனுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணி நோ யூஸ். ஏன்னா நீ ப்ரூஃப் பண்றவன் இருக்கிறானே, அவனே ப்ரூஃப் பண்ண முடியாதவன். அவங்கிட்ட ப்ரூஃப் பண்ணி அவங்கிட்ட ப்ரூஃப் பண்ணி நீ என்ன செய்ய போற? வேஸ்ட். இன்னைக்கு உன்னை புகழ்ந்து பேசுற இதே வாய் நாளைக்கு உன்னை தூத்தி பேசும். நீ நல்லது செஞ்சினா உன்னை உயர்த்தி பேசுவாங்க. நீ ஒரே ஒரு தப்பு செஞ்சினா நீ செஞ்ச எல்லா நல்லதையும் மறந்துடுவாங்க, மொத்தமா தூத்தி பேசுவாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட சாட்சி வாங்கறதுக்கு நீ ஏன் வாழ்நாளெல்லாம் அவஸ்தைப்படுற? நீ உன் அடையாளத்தை தொலை. நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிற. ஏன் அடையாளத்தை நான் தொலைச்சு கிறிஸ்துவின் அடையாளத்தை நான் தரித்து கொள்ளுகிறேன். என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனையை சிலுவையில் அறையிறேன், என் பேச்சை சிலுவையில் அறையிறேன், என் எண்ணத்தை சிலுவையில் அறையிறேன். பழைய ஆள் ஒழிந்து போனா ஒருத்தராவது சாட்சி சொன்ன, நீ பழையபடி இல்லையே, உனக்குள்ள மாற்றம் வந்திருக்குதே, உன் நட உட பாவனை எல்லாத்திலையும் மாற்றம் இருக்குதே. உன்னை ஆண்டவர் இப்படி மாத்திட்டாரேன்னு என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை நீ அடைய தொடங்குறேன்னு அர்த்தம். அப்படி அடைய தொடங்கும் போது கடைசியா அந்த தேவன் சர்வ சேனைகளுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக உன் நாமத்தை அறிக்கையிடுவார். இவன் என்னுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறான்பா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கொஞ்சம் குறைய நான் சில கிறிஸ்துவை போல. அப்படியே கிட்ட நெருங்கிட்டேங்கிறார். அந்த கான்பிடென்ட். நீங்க நான் வருவோமா? அது பவுலுங்க. என்னால முடியாது சொல்லாத. அப்படின்னா நீ யூதன், அப்படின்னா நீ யூதன். சவுலா இருந்த பவுல் மாறினது மாதிரி நானும் மாற முயற்சி பண்ணுவேன்னு சொல்லு. அப்பதான் நீ ஆவிக்குரிய சாட்சி. நம்ம ஒப்பு கொடுப்போமா? உண்மையிலேயே ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க, அப்படி மாறணும்னு தீர்மானம் பண்றவங்க, நான் நியாய பிரமாணத்துக்கு அல்ல, இந்த பூமிக்கு சாட்சியாய் அல்ல, நான் தேவனுக்கு ஆவிக்குரிய சாட்சியாய் நிற்க விரும்புகிறேன். கடையாந்திரம் மட்டும் சாட்சியாய் நிற்க வருகிறேன். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். என்னை பார்க்கவே கூடாது, நான் மறையணும், நான் தொலையணும், கிறிஸ்து வெளிப்படணும். அப்படி விரும்புறவங்க உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இருதயத்தின் ஆழத்துல இருந்து எதை பத்தியுமே இப்ப யோசிக்காம இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சாயலாய் மாறணும், ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறணும், ஆண்டவரே. என்னை பார்க்கிறவங்க கொஞ்சமாவது சொல்லணும், ஆண்டவர் உன்னை மாத்திட்டாரு, நீ கிறிஸ்துவின் சாயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிற, உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்கு, உன் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது, நீ முக்காடு போட்டுக்கோ, உன்னை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுதுன்னு சொல்லணும். இந்த இடத்துக்கு நீ நானும் வரணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் அப்படி மாறணும் ஆண்டவரே, நான் அந்த மாதிரி மாறணும் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனை இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, உம்முடைய வசனத்துக்குள்ளே மறைந்திருக்கிற உம்முடைய சாயல் வெளிப்படுவதாக.
நீங்க தான்ப்பா வசனம். அந்த வசனத்துக்குள்ள உங்க சாயல் இருக்கு. அந்த சாயல் எங்களுக்குள்ளே வரட்டும். அந்த சாயல் எங்களை மாத்தட்டும். பூமியின் கடையாந்திரம் மட்டும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். உம்மை சந்திக்க வரும்போது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.